ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லாரும் வந்து இன்றைக்கி எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஃபஸ்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் கூட யாரும் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து விஷ் பண்ணல. பட் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா ஹாப்பி உமன்ஸ் டே, ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லோரும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வீடியோ எடுத்து நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, கண்டிப்பாக முதல்ல நீங்கள் வந்து எந்த அளவுக்கு என்னை வந்து நினச்சிங்களோ அதே அளவுக்கு நானும் உங்களை நினைக்கணும் இல்லையா? அதனால் இந்த வீடியோ எடுத்து இப்போயே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். எப்படியும் இந்த வீடியோ வந்து போஸ்ட் ஆகிறதுக்கு இப்போது லோடிங்கில் வந்து போட்டேன் அப்படின்னாக்கா, அப்லோட் பண்ணேனாக்கா எப்படியோ ஒரு 2 or 3 hours ஆகும். ஸோ அது வந்து அப்லோட் ஆனோன்னா கண்டிப்பாக இது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து நாளைக்கு தான் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே கொஞ்சம் வீட்டில் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மகளிர் தினம் அப்படின்னு சொல்கிறனால ஓகே நம்ம இன்றைக்கி ஈவினிங்கே எடுக்கலான்னு சொல்லி நினச்சேன். இருந்தாலும் ஓகே நீங்கள் எல்லாம் எனக்கு விஷ் பண்ணனால சரி நம்ம கையோட இதுவாக அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னென்ன கொஸ்டின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டுன்ட்டு எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஏன்னா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து தகுந்த ஆன்சர் வந்து சொல்லிடலாமா? ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்கனாக்கா, ஹாப்பி உமன்ஸ் டே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாப்பி உமன்ஸ் டேம்மா எல்லாத்துக்கும், ஒவ்வொரு வீட்டில் இருக்க எல்லா மகளிருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நான் எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிக்கிறேன். நான் பெண்ணாக பிறந்ததில் எவ்வளோ எனக்கு ஒரு ஹாப்பி ஒரு சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். ஒரு பையனாக பிறக்கிறத விட வந்து பார்த்தா ஒரு பெண்ணாக வந்து பிறந்ததில் நான் என்றைக்குமே வந்து சந்தோஷப்படுறேன். ஏன்னா பெண் என்பவள் என்றைக்குமே வந்து பெருமைக்கு உரியவள் பெண் அப்படின்னு வந்து என்றைக்குமே நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக தான் நினச்சிப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் பெண்களாக பிறந்ததில் நம்ம வந்து நம்மளை என்றைக்குமே நம்மளே சந்தோஷப்படுத்திக்கணும். ஓகேவா? ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன கேட்டிருக்கீங்கனாக்கா, அக்காவுக்கு ஏன் பெயர் வந்து மாற்றம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னன்னாக்கா, நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் வந்து இந்துன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு இந்து குடும்பத்துலேருந்து நம்ம ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்க இதில் வந்து பேர் வந்து மாற்றம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் வந்து நான் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு விருப்பம். ஏன்னா என்னோடய பொண்ணோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். ஸோ அவள் பேர் வந்து மாற்றனால கொள்றனால வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து மாற போகிறது கிடையாது. ஓகேவா? என்றைக்கு என் பொண்ணு தான். அதே மாதிரி அவளுக்கு என்றைக்குமே அவங்க அம்மா தான். ஸோ இந்த மாற்றம் அப்படின்றனாலலாம் வந்து எதுவுமே மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் மனசார தான் வந்து பேர் வந்து மாற்றுறதுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகேவா? அடுத்து வந்து மூணாவது இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்னோட நேம் வந்து பிரவீனா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நேமும் பிரவீனா தான் சிஸ்டர். ஸோ சேம் டு யூ. உங்களுக்கு வந்து சேம் டு யூ. ஓகேவா? அடுத்து உங்கள் செகண்ட் டாட்டர் எங்கே அப்படின்னு. என்னோடய செகண்ட் டாட்டர் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க. நான் இப்போ பாப்பா பார்க்க வந்திருக்கு இல்லையா, அதனால் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருக்காங்க. சரியா? அவங்க பார்த்துட்ருக்காங்க. அடுத்து என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர் பேர் வந்து நான் ஜெயசுப்ரியான்னு தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து ஜெயசூர்யான்னு போட்டிருக்கீங்க. ஜெயசூர்யா கிடையாது, ஜெயசுப்ரியா. ஜெயசுப்ரியா வந்து லவ் மேரேஜான்னு கேட்டிருக்கீங்க. அவள் லவ் மேரேஜ் கிடையாது. ஏன் அவளோட வீடியோஸ் எல்லாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருப்பா. ஐஎம் அனுஃபா சேனலில் எத்தனை ஆயிரக்கணக்கில் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் வந்து மேரேஜ் வந்து வச்சோம். எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். நாங்கள் போய் முறைப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணி, அவங்க வீட்டிலேருந்து முறைப்படி வந்து என்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணி, ஊரறிய உலகறிய தான் என் பொண்ணை வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கொடுத்தது. அவள் லவ் மேரேஜ் கிடையாது. ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க, ஸ்வேதா யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்வேதா ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்வேதா வந்து பார்த்திங்கனாக்கா என்னோட கூட பிறந்த அக்காவோட பொண்ணு அப்படின்னு வந்துட்டு. ஓகேங்களா? எனக்கும் மேலே ஒரு அக்கா இருக்காங்க. எனக்கு மேலே 3 அக்கா ஒரு அண்ணன் இருக்காங்க. அதில் வந்து ஒரு அக்காவோட பொண்ணு தான் வந்து ஸ்வேதா. ஓகேவா? எனக்கு கீழே இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்கீங்க, பப்ளுக்கு நேம் எப்போ வைக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன். பப்ளுக்கு வந்து பேர் எப்போன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வர ரம்ஜானுக்கு வந்து வைக்க போகிறோம். பப்ளுக்கு வந்து பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவ்யூ வந்து போடுவோம். அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் அன்னைக்கு எடுத்துகிட்டு ரம்ஜான் அன்னைக்கு போட்டாலும் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ரம்ஜானுக்கு அடுத்த நாள் போடுவோம். கண்டிப்பாக ஃபேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபோட்டோவாவது கண்டிப்பாக உங்களுக்கு ரம்ஜான் அன்னைக்கு வந்து போட்டுருவோம். ஓகேவாப்பா? அடுத்து
அப்புறம் வந்துட்டு நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன். என்னன்னாக்கா நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து குப்பைங்கள்லாம் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் தான், அதையும் கிடையாது, 2-3 பேர் போட்டிருந்தாங்க. என்னென்னா குப்பை பொறுக்கிறது கேவலமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. எதுக்கு வந்து அப்படி வந்து பேசுகிறீங்க? நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ இல்லை, இதோட ஒரு 10 வீடியோஸ் சொல்லிட்டு என்னன்னாக்கா நான் போடுறது எல்லாமே மற்றவங்கள சிரிக்க வைக்கிற காமெடி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே உள்குத்து வச்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா எல்லாருமே சிரிச்சுட்டு அக்கா ஜாலியாக இருக்குது அப்படி சரி. ஏன்னா என் பொண்ணும் சரி நானும் சரி மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாக இருக்குமே தவிர்த்து அந்த சிரிக்கிறதுல வந்து யாராவது ஒரு கஷ்டப்படுத்தணுமோ காயப்படுத்தணுமோ அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டோம். ஓகேங்களா? அது வந்து வெறும் காமெடி. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, காமெடி. அந்த காமெடி வந்து காமெடியாக மட்டும் பாருங்கள், அதில் ஒரு உள்குத்து வச்சு பார்க்காதீங்க. சரியா? ஏன்னா என் பொண்ணு வந்து என்கிட்ட பேசும்போது சரி, நான் என் பொண்ணுகிட்ட பேசும்போது ஒரு வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இது பேசட்டுமா கொள்ளட்டுமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்பா. நானும் பாப்பா இது பண்ணால் நல்லா இருக்குமா, சிரிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றவங்கள சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஓகேவா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்பை பொறுக்கிறது கேவலமா அப்படின்னு சொல்லி அது வந்து யாருமே கேவலம் கிடையாது. எனக்கே நானே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ஒர்க் கொண்டிருக்கேன். ஓகேவா? ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் நிறைய வேலை, இந்த நர்ஸ் வேலை தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இஷ்யூவாக்கி இது பண்ணிடாது. ஏன்னா எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி வந்து காமெடியாக மட்டும் பாருங்கள், அதில் வந்து எந்த ஒரு உள்குத்தும் வச்சு பேசாதீங்க. ஓகேங்களா? அதனால் அந்த ஷார்ட்ஸில் வந்து ஒரு 2-3 பேர் குறிப்பிட்டிருக்கீங்க குப்பை பொறுக்கிறதுக்கு கேவலமானு. குப்பை பொறுக்கிறதுக்கு கேவலம் கிடையாது. எல்லாமே எல்லா வேலையும் வந்து செய்யலாம். எந்த வேலையும் நம்ம செய்கிற தொழில் வந்து பார்த்திங்கனாக்கா என்றைக்குமே தெய்வம் மாதிரி. என்றைக்குமே எந்த தொழிலையும் நாங்கள் வந்து தப்பாகவும் பேச மாட்டோம். நீங்களும் அப்படி தப்பாக வந்து பேசாதீங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பொண்ணுங்க ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. யூடியூப்பில் இதில் போஸ்ட்டில் போய் பாருங்கப்பா. போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பாப்பாது கல்யாண ஆல்பத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபோட்டோ, எங்கள் வீட்டுக்காரோட ஃபோட்டோ, 2 பாப்பாவோட ஃபோட்டோ அதுலேயே வந்து இருக்கும். ஓகேவா? அது இல்லாமல் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எல்லா எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் போட்டு சாங்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? 2 பொண்ணுங்களோட ஃபோட்டோவுமே போட்டிருக்கேன். இன்னொரு பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது ஆல்ரெடி வீடியோலையும் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோலையும் சொல்லிட்டேன். இன்னொரு பொண்ணு எங்கன்னா, இன்னொரு பொண்ணு அவள் காலேஜ் போகணும் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறா. மாமியார் வீட்டில் இருந்துட்டு அவள் வந்து காலேஜ் போயிட்டுருக்கா. ஓகேவா? இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வருவாங்க. முடிஞ்சதுன்னா நான் உங்களை இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து நீங்கள் முஸ்லீமா? இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லி எனக்கு தொண்டையே வறண்டு போச்சு. ஒன்றும் பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் உங்கள்கிட்ட. என்னன்னாக்கா அதாவது இந்த கொஸ்டின் கேட்டவங்கள்ட்ட தான் நான் வந்து கேட்குறேன், எல்லாத்தையும் கேட்கல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கே தெரியும், நான் ஒரு ஜாலி கேரக்டர்னு சொல்லிட்டு. என்னென்னா தொட்டதுக்கெல்லாம் நீ முஸ்லீமான்னு கேட்குறீங்க. ஏமா நான் வந்து ஒரு இந்து ஃபேமிலின்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது என் பொண்ணை தான் வந்து முஸ்லீம் ஃபேமிலிக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேனே தவிர்த்து நான் வந்து முஸ்லீம் கிடையாது. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்கீங்கன்னாக்கா, பொண்ணு வந்து முஸ்லீம் கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஏன் பொட்டு வச்சுருக்கீங்கன்னாக்கா, இதெல்லாம் வேண்டாத வேலை. பொண்ணை வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்கு நான் கட்டி கொடுத்துறேன், நான் வந்து பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு வந்து ஏதாவது சாமி வந்து சொல்லிச்சா? அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஓகேவா? என்றைக்குமே பெண்களுக்கு அழகு வந்து பொட்டும் பூவும் தான். அது விருப்பப்பட்டவங்க வச்சுக்கலாம், விருப்பப்படாதவங்க போய்க்கலாம். ஓகேவா? என் பொண்ணு விருப்பப்பட்டால் அவளை வந்து ஓகே நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்காக நான் வந்து முஸ்லீம்ஸாக மாறணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. அதனால் இந்த மாதிரி பேசாதீங்க. ஏன்னா என்றைக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ தான் ஒரு பொண்ணு வந்து பொறுமையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இருக்கும். ஏன்னா என்றைக்குமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நாம் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட குணம் என்னவென்று தெரியும். ஓகேவா? இப்போ என்னோடய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நல்லவன்னு சொல்ல மாட்டேன், கெட்டவன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன். ஆனால் ஆப்போசிட்டில் இன்றைக்கி நின்று கொஸ்டின் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க வந்து ஹாய் அப்படின்னு சொன்னால் ஹாய்ம்பா, அக்கானா நான் சொல்லுப்பா அப்படிம்பேன். சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லுவேன். இன்னாக்கா அடுத்து நான் எப்படி சொல்லுவேன்? ஸோ வந்து கேட்குற கேள்வி பொறுத்து தான் எல்லா பதிலுமே வந்து இதாகும். அதனால் என்றைக்குமே நீங்கள் ஏன் பொட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் பூ வச்சுருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு இந்து குடும்பம்னா பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, திருநீர் வைப்பாங்க, விபூதி வைப்பாங்க, சந்தனம் வைப்பாங்க, குங்குமம் வைப்பாங்க, தலை நிறைய பூ வைப்பாங்க, மூஞ்சி முழுக்க மஞ்சள் போடுவாங்க, கழுத்தில் நல்ல மஞ்சள் கயித்துல தாலி போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து இந்து குடும்பம். ஸோ
இந்த மாதிரி வந்து பேசி தேவையில்லாத கலாச்சாரத்தை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஏன்னா நான் போடுறது எல்லாமே வந்து காமெடி வீடியோஸ். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் தான் நான் பதில் கொடுத்துட்ருக்கேன். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இனிமேல் கேட்காதீங்க. அதே நீங்கள் இப்போ நான் போடுற ஷார்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் ரிப்ளை பண்ணுறாங்கன்னா இல்லை ஒரு 90 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது, நான் பேசுறதை ரசித்து, என் பொண்ணு பேசுறதை ரசித்து, அவங்க அந்த ஒரு 2 நிமிஷம் சிரித்து அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஜாலி பண்ணிட்டு போயிடுவாங்க, கொண்டுருவாங்களா. அந்த மாதிரி யார் மனசையும் நாங்கள் கஷ்டப்படுத்தாமல் தான் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணி எல்லாத்தையும் சங்கடப்படுத்தி என்னையும் வந்து சங்கடப்படுத்தாதீங்க, சரிங்களா? ஓகேவா? அடுத்து எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டுட்டேன். நான் வந்து என்னை பிறந்த ஊர் வந்து ஊட்டிமா. நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து கோயம்புத்தூர். ஓகேவா? என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஊட்டி. என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயம்புத்தூர். ஓகே. அடுத்து பப்ளோட ரிவ்யூ வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரம்ஜான்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மா பாப்பா வந்து தூங்க மாட்டேங்கிறான், பாப்பா வந்து பிறந்து 44 டேஸ் ஆச்சு, ஆனால் பாப்பா வந்து தூங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கப்பா. என்னோட குழந்தை வந்து தூங்குறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, என்றைக்குமே பாப்பா வந்து பால் கொடுத்துட்டு தோலில் போட்டு நல்லா தட்டிட்டு பாப்பா ஏப்ப விட்டோன்னா பாப்பா வந்து இப்படி இந்த பொசிஷனில் வச்சு இப்படி ஆட்டினீங்கன்னா என்றைக்குமே குழந்தை வந்து தூங்காது. குழந்தை வந்து இந்த ஆங்கிள் எப்படி வச்சுக்க, தலை வந்து நம்ம உள்ளங்கைக்குள்ளே இருக்கணும். ஏன்னா திடீர்னு இப்படி திரும்பிடுவாங்க, திடீர்னு நெஞ்சு மேலே காலை வச்சு உந்திடுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ இந்த ஆங்கிள் வச்சு இப்படி எடுத்துகிட்டு இப்படின்னு ஆட்டக்கூடாது. இப்படி ஆட்டினாக்கா பால் வந்து நெஞ்சுக்கு ஏறும். ஸோ இந்த ஆங்கிள் இப்படி வச்சுட்டு அழகாக இப்படின்னு ஆட்டிட்டு அழகாக இப்படி ஆட்டுங்க. இப்படி ஆட்டிட்டு உங்களுக்கு பாட்டு தெரியுமோ தெரியாதோ, தப்போ கரெக்டோ, ஏதோ ஒன்று பாடுங்க. அது காதில் நல்லா கேட்கும். குழந்தைக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாட்டு பாடுங்க, அழகாக வந்து தூங்கும் குழந்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ 44 டேஸ் ஆச்சுன்னா அழகாக நீ வந்து தொட்டலில் போட்டுக்கலாம். தொட்டலில் போட்டுட்டு, அதாவது எடுத்தோன்னே பால் கொடுத்தோன்னே தட்டாமல் கொள்ளாமல் தொட்டலில் போடக்கூடாது. பால் கொடுத்து தட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே கையிலேயே வச்சு ஆட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரை கண்ணுக்கு அப்படியே தூக்கம் சொக்கும். அப்போ வந்து தொட்டலில் போட்டு அழகாக லைட்டாக இப்படின்னு அப்படி லைட்டாக உருட்டி கொடுக்கணும். லைட்டாக உருட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக தூங்கும். குறைஞ்சது ஒரு மணி நேரம்னா 1 மணி நேரம் குழந்தை அழகாக தூங்கும். தூங்குற நேரத்துக்கு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, சரியாம்மா? அடுத்து வந்து ஒரு சிஸ்டர் சபீரான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து அம்மா ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குங்க. சபீரா ஹாய்டா, ஹாய், ஹாப்பி மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் உனக்கு. அடுத்து வந்து உங்கள் ஏஜ் என்ன அம்மா அப்படின்னு போட்டிருக்கீங்க. என்னோடய ஏஜ் என்ன இருக்கும், நான் வந்து என்னோடய ஏஜ் சொல்லிடுவோம், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ட்விஸ்ட் வைக்கிறேன். என்னோடய ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கும்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணலாம், அதில் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கரெக்டாக என்னோடய ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து சும்மா இப்படி கண்ணாடி போட்டிருக்கேன், இதுதான் என்னோடது. ஓகேவா? இப்போ கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்ணாடி போட்டால் தான் எனக்கு வந்து எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். அதனால தான் நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ என்னோடய ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்லணும்னு இல்லை, சும்மா ஒரு குத்து மதிப்பாக அடிச்சு விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து யார் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக இந்த ஒரு பதிலுக்காகவே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போடுவேன். ஓகேவா? என்னோடய ஏஜ் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் என்னோடய ஏஜ் சொல்கிறேன். அடுத்து வந்து இதுதான் வந்து முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, ராபியா பானுன்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா, போடி நீயும் உன் மூஞ்சியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். என்னம்மா பேச்சு இது? இல்லை என்ன பேச்சுன்னு சொல்லி கேட்குறேன். நீ என்னை பார்த்துருக்கியா? இல்லை நான் உன்னை பார்த்துருக்கேனா? இல்லை உன்னை நான் வந்து ஏதாவது கஷ்டப்படுற மாதிரி நான் பேசியிருக்கேனா? இல்லை நீ என்னை ஏதாவது வந்து இல்லை நான் உன்னை முன்ன பின்ன பார்த்துருக்கேனா, கொண்டிருக்கேனா? இல்லை நீ எங்கள் சொந்த பந்தமா, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸாக, ஃபேமிலியாக, இல்லை இந்த மாதிரி என் கூட வந்து இந்த மாதிரி லைவில் வந்து பேசுறது கொள்வது? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? கிடையவே கிடையாதுல்ல. இப்போ நீ இந்த கேட்ட கேள்விக்கு உன் மூஞ்சி பாருன்னு சொல்கிறேன். என் மூஞ்சிக்கு வந்து என்ன குறை? இல்லை நானே கேட்குறேன், என் மூஞ்சிக்கு வந்து என்ன குறை? என்னையை வந்து கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு. ஓகேவா? நீ உன்னோட முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒன்றா மேரேஜ் ஆயிருந்தனா உங்கள் வீட்டுக்கார கேளு, இல்லை உங்கள் அம்மா அப்பாட்டு கேளு, உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீ போய் உன்னோட கண்ணாடியில் பாரு. என்னை மட்டும் கிடையாது, யாரையாக இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி வந்து மற்றவங்கள உடம்புல இருக்கிற அந்த குறை நிறைகள் வந்து சொல்லி அந்த மாதிரி இது பண்ணாது. எனக்கு வந்து நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு சொல்லி அது என் புருஷனுக்கு தெரியும். அதுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி என்னை பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக கேள்வி வந்து கேட்டிருக்க பார்த்தியா நீயே? இப்போ நீ வந்து ராபியா பானு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ வந்து ஒரு முஸ்லீம் பொண்ணாக தான் இருப்ப. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி மற்றவங்க மனசை காயப்படுத்துகிற உனக்கு அல்லாஹ் வந்து உனக்கு கூலி கொடுக்க மாட்டாரா?
என்ன பேச்சு இதுன்னு கேட்குறேன். நான் வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன். ஒரு அம்மாவை பார்த்து போடி உன் மூஞ்சி முகரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறையே, இதுக்கு வந்து அல்லாஹ் வந்து கண்டிப்பாக உனக்கு கூலி கொடுப்பாரு. ஓகேவா? இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசாது, நல்லா இருக்காதுமா. ஓகேவா? அதனால தான் நான் வந்து பப்ளிக்லேயே போட்டு விட்றேன். இந்த மாதிரி கொஸ்டின் இன்னொரு டைம் வந்தது அப்படின்னாக்கா அது வந்து நல்லா இருக்காது. என்ன பேச்சு இது? அம்மா அப்பாவை நீ நல்லா தானே வளர்த்திருக்காங்க, நல்லா வளர்த்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுற? இல்லை உன்னோட நான் காசு பணத்தை பிடுங்கிட்டேனா, உன் சொத்து சோகத்தை பிடுங்கிட்டேனா, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து நான் உட்காந்துட்டேன்னா என்ன பண்ணிட்டேன்? போடி மூஞ்சி முகரையும் அம்மா இதுதான் சொல்லிட போகிறோம்மா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு நார்மலாக பேசுகிறேன். என்றைக்குமே நீ சின்ன பொண்ணா பெரிய பொண்ணான்னு கிடையாது. ஆனால் நீ சின்ன பொண்ணாக இருந்தாலும் பெரிய பொண்ணாக இருந்தாலும் என்றைக்குமே ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தப்பு. ஓகே, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்ட கொஸ்டினுக்கு உண்டான எல்லா பதிலும் சொல்லியாச்சு. அதை நான் தான் சொன்னாலே இன்றைக்கி ஈவினிங் தான் இந்த போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இது கண்டிப்பாக வந்து போட்டு ஈவினிங் எடுத்து நாளைக்கு போடலான்னு சொல்லி நினச்சேன். ஸோ இது வந்து இன்றைக்கி உமன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறனால நான் வந்து டக்குன்னு இப்போயே எடுத்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ இன்றைக்கி நான் பேசின எல்லா பதிலுமே வந்து நீங்கள் கேட்டதுக்கு உண்டான பதில் தான். ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் இதாக பேசியிருப்பேன். என்னன்னாக்கா நீங்களாகவே இருக்கட்டும் நானாகவே இருக்கட்டும் யாருமே என்றைக்குமே இன்னொருத்தரை வந்து அப்படி தப்பாக வந்து பேசக்கூடாது இல்லை. அதுலேயும் ஒரு வயசில் பெரியவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போடி வாடி இது என்ன பேச்சு, அது தப்பு தானே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு நீங்களே அந்த பொண்ணுக்கு ரிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒருத்தர் வந்து பேசுறதை விட நீங்களாம் அவங்கள வந்து பேசுறது வந்து இன்னும் வேறு லெவலாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து நீங்களே அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லிக்கோங்க. எனிவே எனக்கு இவ்வளோ நேரம் பேச டைம் கொடுத்த உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் இன்றைக்கி மகளிர் தினத்தை வந்து கொண்டாடுங்க. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சமையல் கட்டில் சமையல் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, என்றைக்குமே பெண்கள் வந்து சாதிக்க பிறந்தவங்க. அதில் வந்து என்றைக்குமே நான் பெருமைப்படுறேன். என் கூட இருக்க உங்கள் எல்லாத்தையும் நினச்சி நான் இன்னும் ரொம்ப அதிகமாகவே பெருமைப்படுறேன். ஸோ எல்லாத்துக்குமே எல்லா பெண்களுக்கும் என்னோட மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட ஆன்சர். பாய் செல்லக்குட்டீஸ்.